அனைவருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். நம்ம சித்திரை மாதம் பிறந்ததும், அதாவது தமிழ் வருட பிறப்பு வந்ததும் வரக்கூடிய முதல் பண்டிகை இந்த அக்ஷய திருதியை நன்னாள் தான். இந்த அக்ஷய திருதியைன்றது ஏதோ பணக்காரர்களுக்குரிய பண்டிகை, தங்கம் வாங்குவோருக்குரிய பண்டிகைன்னு நம்மளில் பல பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. திருதியை நட்சத்திரம்ன்றதே வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அக்ஷயம்ன்றா குறையாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு பேர் அக்ஷயம்ன்றது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நாளில் நம்ம எதை ஒன்றை வாங்குகிறோமோ அது நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்ன்றது ஐதீகம். இந்த நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த நாள் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளாக இருக்குது. இந்த நாளில் நம்மளுமே பார்க்குறதுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கணுன்றது முன்னோர்கள் சொன்ன வாக்கு. மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? நல்ல சிகப்பு நிற பட்டாடை அணியணும். பார்ப்பதற்கு மற்றவர்கள் கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும். இந்த காலத்து பெண்கள்லாம் கண்ணுக்கே தெரியாத சின்ன பொட்டெல்லாம் வச்சிட்ருக்கோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்ப்பதற்கு மாந்தமாக இருக்கக்கூடிய பொட்டு வச்சிருக்கணும். முகத்துக்கு மஞ்சள் பூசணும். கை நிறைய கண்ணாடி வளையல் அணிஞ்சிருக்கணும். முடிஞ்சால் சங்கு வளையல் அணிஞ்சிக்கிறதும் மிகவும் சிறப்பானது. ஸோ இந்த நாளில் உங்களை பார்க்கும்போதே ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருந்தீங்கன்னா தலை நிறைய பூ, முகத்துக்கு மஞ்சள், இப்படி பார்ப்பதற்கு நீங்களே மகாலட்சுமி அம்சத்தோடு இருந்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி சுரூபமாகவே நீங்களும் காட்சியளிப்பீங்க. உங்களை தேடி ஐஸ்வர்யங்கள் வரும்ன்றது ஒரு ஐதீகம். ஸோ இந்த நாள் மகாலட்சுமிக்கு உரியது, தானத்திற்கு உரியது. நம்ம எதை ஒன்று கொடுக்குறோமோ கொடுக்க கல்வி பார்த்திங்கன்னா கொடுக்க வற்றாத ஊற்றாக பெருகும். கல்வியே ஊற்று போல் பெருகுதுன்றப்போ நம்ம எது ஒன்றும் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது பன்மடங்காக நமக்கு திருப்பி வரும். ஸோ அதனால் இந்த நாளில் நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு தானம் செய்யணும். அக்ஷய திருதியினாலே வாங்கிறது தானே, இது என்ன புதுசாக தானம் பண்ணணுன்றீங்க, கொடுக்கணுன்றீங்க அப்படின்ற பல கேள்விகள் பலருக்கு ஏற்படலாம். அதுக்கு ஒரு உதாரணமாக ஆதிசங்கரர் காலத்தில் ஆதிசங்கரர் ஒரு இல்லத்தரசிக்கிட்ட போயிட்டு பிச்சாந்தேகின்னு கேட்குறாரு. அந்த இல்லத்தரசிக்கிட்ட எதுவுமே அவங்க உண்பதற்கே கிடையாது. அவங்க உண்பதற்கே ஒரு காய்ந்து போன ஒரு நெல்லிக்கனி மட்டும்தான் இருக்குது. அதுவுமே சரியான முழுமையான நெல்லிக்கனியாக இல்லை. அப்படி இருக்கும்போது ஆதிசங்கரர் பிச்சாந்தேகின்னு கேட்கும்போது தனக்கு வச்சுருந்த அந்த நெல்லிக்கனியை கூட அவங்க தானமாக கொடுக்குறாங்க. அந்த நாள் திருதியை நாள் தான். அந்த திருதியை நாளில் இவங்க கேட்கும்போது இந்த ஆதிசங்கரர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும்னு சொல்லுவாங்க, தனக்கு கூட எடுத்து வச்சுக்காமல் தானம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த பெண்மணியோட வீட்டில் இப்படி ஒரு ஏழ்மை நிலையா, இது நீ கண்ணெடுத்து பார்க்க மாட்டையா அப்படின்னு மகாலட்சுமி கிட்ட கனகஸ்தாரா ஸ்தோத்திரம் பாடி இவர் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது மகாலட்சுமி அருள்பாலித்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனியில் உதிர்ந்த நெல்லிக்கனிகள் அனைத்தும், நெல்லி மரத்தில் உதிர்ந்த நெல்லிக்கனிகள் அனைத்துமே தங்க நெல்லிக்கனிகளாக உதிர்ந்தது. அன்று முதல் இந்த அக்ஷய திருதியை நன்னாள் கொண்டாடப்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த நாளில் பிரதிபலன் இல்லாத தர்மம் செய்யணும். மகாலட்சுமிக்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு சிறிய நெய்வேத்தியம் கற்கண்டை கூட வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக செய்யலாம். இந்த நாளில் குங்குமார்ச்சனை பண்ணலாம், மங்கள பொருட்களால் அர்ச்சனை பண்ணலாம், பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம், மஞ்சளால் அர்ச்சனை பண்ணலாம், அட்சதை தூவி அர்ச்சனை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மன அமைதியும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும், அதே நேரத்தில் ஐஸ்வர்யங்களும் பெருகும். ஸோ இந்த நாளில் பல்லின்றது நம்ம கண்களுக்கு தட்டுப்படாது. பல்லி ஒளிந்து கொள்ள வேண்டும்ன்றது வாஸ்து பகவான் பல்லிக்கிட்ட கட்டளை. அதையும் மீறி நம்ம கண்களுக்கு பல்லி தென்பட்டால் நம்ம இதற்கு முன்னாடி பிறவியில் செய்த பாவங்கள், இப்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும்ன்றது ஐதீகம். அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா இன்றைக்கி போயிட்டு பல்லியை பார்த்துருங்க. இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் தான் கிரேதா யுகமே பிறந்தது. கங்கை தேவி பூமியை அடைஞ்சதும் இந்த அக்ஷய திருதியை நன்னாள் தான். பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்சதும், மணிமேகலைக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்சதும் இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் தான். பவிஷ்யோத்திர புராணம்ன்றது இந்த அக்ஷய திருதியை நன்னாளுடைய சிறப்புகளை விவரிக்குது. ஐஸ்வர்யலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, இந்த மாதிரி
மகாலட்சுமி அவதாரம் எடுத்த நன்னாளும் இந்த அக்ஷய திருதியை நாளில் தான். குபேரனுக்கு நிதி கலசம் கொடுத்தது இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் தான். சிவபெருமான் அன்னபூரணி கிட்ட யாசகம் பெற்றதும் இந்த நன்னாளில் தான். பரசுராமர் அவதரித்ததும் இந்த நன்னாளில் தான். மகாபாரதத்தை வியாசர் விநாயக பெருமானுக்கு போதித்ததும் இந்த நாளில் தான். இந்த நாளில் தான் உலகமே உண்டாச்சின்னு கூட சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் திருதியை திதியில் பிறந்திருக்க பெண் குழந்தைகள் அந்த சாட்சாத் அந்த மகாலட்சுமியினுடைய அம்சமாகவே கருதப்படுவாங்க அப்படின்றது இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் நமக்கு மேலும் ஒரு தகவலாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் நம்ம தங்கம்தான் வாங்கணுமா அப்படின்னா தங்கம் மட்டும் இல்லை, உப்பு வாங்கலாம். தங்கத்திற்கு இணையானது உப்பு, தங்கத்தை விட மேலானது உப்பு. உப்பில்லாமல் நமக்கு உப்பில்லா பண்டம் குப்பையிலே. நம்ம உடலை பதப்படுத்துறதுக்கு கூட உப்பு தான் தேவைப்படும். ஸோ அப்போ உப்புன்றது வாழ்க்கையோடைய எல்லா நிலைகள்லேயும் இருக்குது. அப்போ நமக்கு உப்புன்றது நம்ம உடலோட உடலாக ஒன்றிய ஒன்று. அந்த உப்பை நம்ம வாங்குறதும் நமக்கு நன்மையை தரும். தானியங்கள் வாங்கலாம். பருப்பு, அரிசி, நெல்மணிகள் இது எல்லாத்தையுமே நம்ம வாங்கிறது நல்லது. பட்டு வஸ்திரங்களை வாங்கலாம். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நாள் சிறந்த நாளாக இருக்கும். வெல்லம் வாங்கலாம், மஞ்சள் வாங்கலாம், குங்குமம் வாங்கலாம். மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் ஜாஸ்தி இருக்கணும். இந்த நாளில் ஒரு சின்ன நீர்மோர் கூட மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு நன்மை அளிக்கும். மண்பானை வாங்கலாம். துளசி செடி வாங்கிறது, துளசி மற்றும் ஒரு கோயிலேருந்து துளசி வாங்கிட்டு வீட்டில் வைக்கிறது கூட நம்ம ஒரு தங்கத்துக்கு இணையான செல்வ செழிப்பை நமக்கு தரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா சோழி வாங்கலாம். சோழின்னு சொல்லக்கூடியது இந்த பல்லாங்குழியில் போட்டு விளையாடக்கூடிய ஒரு சோழிங்கிறது வாங்கலாம். அதுலேயுமே டைகர் கௌரின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் நிற சோழிகளை வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. மயிலிறகை வாங்கி வைக்கலாம். புல்லாங்குழல் வாங்கி வைக்கலாம். புல்லாங்குழல் நாராயணனுடைய அம்சமாக கருதப்படுது. ஸோ இந்த நாள் நாராயணிக்கு உரியது. இந்த மகாலட்சுமிக்கு உரிய நாராயணனுடைய புல்லாங்குழலை வாங்கி வைக்கிறதும் சிறப்பு. பசுக்களுக்கு தானங்கள் கொடுக்கலாம். பசுக்களுக்கு முடிஞ்சால் வாழைப்பழம் கொடுங்க. பசுக்களை அன்றைக்கி தொட்டு கும்பிடுங்க. பசுக்களை பேணி பாதுகாத்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக்கோங்க. மற்றவங்களுக்கு ஒரு தண்ணீரை நீங்கள் இன்றைக்கி கொடுத்தா கூட, ஒரு தயிர் சாதத்தை நீங்கள் இன்றைக்கி கொடுத்தா கூட உங்களுக்கு பன்மடங்கு ஐஸ்வர்யங்களை பெருக்கி கொடுக்கக்கூடிய நன்னாள் தான் இந்த அக்ஷய திருதியை நன்னாள். இந்த திருதியை திதியானது நேற்று இரவிலிருந்தே தொடங்கிருச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு நாள் முழுக்க இந்த திருதியை திதி இருக்குது. தங்கம் விலை ஏறிடுச்சு, தங்கம் என்னால் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன நெல்மணியை வாங்கினீங்கன்னா கூட போதும். அது தங்கத்துக்கு இணையானது. நெல்மணி எங்கே கிடைக்குங்க? நெல்மணி எனக்கு கிடைக்காது. ஆனால் எல்லா இடத்துலையும் கல்லுப்பு கிடைக்கும். கண்டிப்பாக கல்லுப்பை இந்த நாளில் வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பல்லியை தேடி கண்டுபிடிச்சாவது பல்லியை பார்க்க முடியுமான்றதை பாருங்கள். பல்லியை பார்க்கும்போது உங்களுடைய சகல பாவங்களும் நீங்கும். நன்றி, வணக்கம்.